வணக்கம். இன்றைய செய்தி காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த காணொளியை நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இனி இன்றைய காணொளிக்குள் செல்லலாம், வாருங்கள். இன்று 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்று கிடைத்த செய்திகளிலே முக்கியமான செய்திகளை பார்ப்போம். சாலிய டி என்கின்ற யூடியூப் வலைத்தளத்தை நடாத்தி செல்கின்ற சாலிய டி ரணவக்க என்கின்ற நபர் தாய்லாந்திலே வைத்து தாய்லாந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் சமூக வலைத்தளங்களிலே மிகவும் பிரபல்யமான நபராக உலாவி வருகின்ற சமூக வலைத்தளங்களிலே இவர் பிரசுரிக்கின்ற நியூஸ் செய்திகள் மிகவும் விரும்பி பார்க்கப்படுகின்றன பல தரப்பட்டவர்களாலும். இப்படி இருக்கும் நிலையிலே இவர் தாய்லாந்து போலீசாரினால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருக்கு எதிராக இலங்கையினாலே சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சர்வதேச பிடியாணையின் கீழ்தான் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது. இவருக்கு எதிராக இலங்கையிலே பல வழக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதிலே ஒரு வழக்கு என்னென்று சொன்னால், ருமேனியாவுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி ஒரு பெண்ணிடம் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது மாதிரியான பல வழக்குகளும் இவருக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இனி இவர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இவர் தொடர்பாக பலவிதமான தகவல்கள் வெளியாகலாம். அது இவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள், உண்மையான குற்றச்சாட்டுகள் உள்ளனவா, என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்பான தகவல் வெளியாகலாம் என்று நம்பப்படுகின்றது. அது தொடர்பான தகவல்கள் எனக்கு கிடைக்கும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் இவர் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையிலே சிறுபான்மை மக்களான, அதாவது சிறுபான்மை முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இடம்பெற்ற போது, வதக்கொத்து அந்த தொடர்பான சில பிரச்சாரங்கள் இடம்பெற்ற போது அதிலே இவர் பங்கு பெற்றிருந்ததாகவும், அது தொடர்பாக இவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததாகவும், அந்த நேரத்தில் இவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பான விசாரணைகள் அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகின்றது. இனி அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், பருத்தித்துறையிலே 3 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறைக்கு படகு மூலம் 2 பேரால் இந்த கேரள கஞ்சா கடத்தி வரப்பட்டிருக்கின்றது. பின்னர் கரைக்கு கொண்டு வந்த பின்னர் இந்த கஞ்சா பாக்கெட்டுகள், பொது செய்யப்பட்ட பாக்கெட்டுகள் 2 உரப்பைக்குள் வைக்கப்பட்டு ஒரு வீட்டுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த படகு மூலம் கொண்டு வந்த அந்த குறிப்பிட்ட படகும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அந்த படகு மூலம் குறிப்பிட்ட கேரள கஞ்சாவை இந்த நாட்டுக்குள் கடத்தி வந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் இந்த ஒரு வீட்டில் இந்த குறிப்பிட்ட கேரள கஞ்சாக்கள் இடமாற்றி வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த வீட்டின் உரிமையாளரான ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த கேரளா கஞ்சா படகு மூலம் இலங்கைக்குள் கடத்தி வரப்படுவது தொடர்பாக இலங்கை கடற்படையினர் பருத்தித்துறை போலீசாருக்கு இரகசிய தகவல் ஒன்றை வழங்கியிருந்தார்கள். இந்த இரகசிய தகவலுக்கு அமையத்தான் இந்த குறிப்பிட்ட சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் இந்த கேரளா கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்தார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு குற்ற கும்பலை சேர்ந்த சமபோஷா என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழுவைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது இந்த சமபோஷா எனப்படுகின்ற மது சங்கர் என்பவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த கைது செய்யப்பட்ட நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடனும் போதைப்பொருள் கடத்தல்களுடனும் தொடர்புடைய நபரான வெலே சாரங்கவின் நெருங்கிய சகா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். கிராண்ட் பாஸிலே இவர் கைது செய்யப்படும் போது இவரிடம் இருந்து 26 கிராமும் 890 மில்லி கிராமும் கொண்ட ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இவர் மேலும் 5 கொலைகளுடன் தொடர்புடையவர் என்று போலீசார் தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். இதை அடுத்ததாக நேற்று இரவு ஹொரணை பகுதியிலே ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பான சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான தகவலை பார்ப்போம். ஹொரண சிரில்டன் வத்த என்கின்ற பகுதியிலே நேற்று, அதாவது 2ஆம் தேதி இரவு ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மரணமடைந்திருந்தார். இந்த குறிப்பிட்ட கொல்லப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளிலே தன்னுடைய மனைவியுடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தபோது வழியிலே அவர் வழிமறிக்கப்பட்டு தூரத்திலிருந்து சுடப்பட்டதாகவும், பின்னர் அருகே சென்று மேலும் 2 துப்பாக்கிச் சூடுகள் இவர் மீது நடத்தப்பட்டதாகவும் அவருடைய மனைவி தெரிவிக்கின்றார். இது ஒரு தனிப்பட்ட குரோதம் அல்லது பிரச்சனை காரணமாக தான் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கொலைக்கு 12 போர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சந்தேக நபர் இப்போது அப்பகுதியை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த கொலையின் உண்மையான காரணம் என்னென்று சொல்ல போனால், இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் ஏற்கனவே ஒரு பெண்ணை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இவர் சிறையில் இருந்ததாகவும், கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இவர் பிணையிலே வெளியிலே வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இவருடைய தம்பிக்கும் இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கும் முறையற்ற தொடர்பு இருந்ததாகவும், அதன் காரணமாக இந்த நபர் இந்த பெண்ணை வெட்டி கொன்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்து பின்னர் இவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். இவர் பிணையிலே வந்த பின்னர் இந்த குறிப்பிட்ட கொலை இடம்பெற்றிருக்கின்றது. இது பழி வாங்கும் செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த குறிப்பிட்ட கொலையுண்ட நபரின் மனைவி இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட நபரை தன்னால் இனங்காட்ட முடியும் என்றும் அடையாளம் காட்ட முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளியை சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.